பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மீது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சர், இந்திய தேசத்திற்கே 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எனக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவதோடு, எனக்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, அமமுக உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் 2011 ஆண்டு என்னுடைய 26வது வயதில் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக எங்களுடைய நிறுவனர் என்னை அந்த மண்ணிற்கு அனுப்பி வைத்த பொழுது, அந்த மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக அவ்வளவு பெரிய அலையிலேயும் விழுப்புரம் மாவட்டத்தில் என்னை வெற்றி பெற வைத்த அந்த செஞ்சி தொகுதி மக்கள் மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து அதைவிட மிக அதிகமான நம்பிக்கையும் அன்பையும் வைத்து இன்றைக்கு இந்த அவைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த செஞ்சி தொகுதி வாக்காளர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதையும் தாண்டி இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதல்படியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் நீர்வளத்துறையில் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கூறியிருப்பது போல, பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நந்தன் வாய்க்கால் திட்டம் என்பது நீண்ட நெடிய காலமாக அந்த மக்கள் அங்கே போராடி கொண்டு வருகின்ற திட்டம். அதற்கு பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டு 76 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் தேவை என்று பல முறை திட்ட அறிக்கை 2018 அந்த திட்ட அறிக்கை இங்கே அனுப்பப்பட்டு வந்திருக்க காலத்தில் அது கிடப்பிலேயே கிடைக்கிறது. 50 கோடி நம்ம டிபிஆருக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இது போதுமானதாக டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு இருந்தாலும் நந்தன் வாய்க்காலுக்கு என்று ஒரு தனி நிதியை, தொகுப்பு நிதியை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக செஞ்சி பேரூராட்சி பகுதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய செஞ்சி பேரூராட்சி பகுதி, அங்கே அந்த பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு ஒரு சீர்கெட்ட சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தாலும் கூட, அங்கே பேரூராட்சி அலுவலர், செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடியவர் நீண்ட நாட்கள் காலமாக அங்கு பணியை செய்யவில்லை. அது ஏன் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. அங்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடி கவனத்தை அதில் செலுத்தி அங்கே என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஏன் செயல் அலுவலர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 1 வருஷத்துக்கு மேல அங்க பணி செய்ய மாட்டிருக்கிறார், இது வரைக்கும் 1 வருஷத்துல 6 செயல் அலுவலர்கள் அங்க மாறி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதே செஞ்சி தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனை, போத்வாய், பழவளம் போன்ற கிராமங்கள் அருகே டான்மைன் நிறுவனத்தின் மூலமாக முந்தைய காலங்களில் அனுமதி பெற்று கிரானைட் குவாரி ஒன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே கிடைக்கின்ற கிரானைட்டினுடைய தரம் சரியாக இல்லை என்று அந்த கிரானைட் குவாரி இன்றைக்கு கல் குவாரியாக மாற்றப்பட்டு வெடி வைத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெடி வைக்கின்ற காரணத்தினாலே அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு, அது குறித்த பல கோரிக்கைகளும் அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அரசு அந்த டான்மை நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு நீங்கள் எல்லா அனுமதியும் பெற்றிருக்கிறீர்கள், 10 நாட்களுக்குள்ள நீங்க உங்க பணியை துவங்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னதின் அளவில் அங்கு காவல்துறையின் அனுமதியோட அங்கு கற்களை வெட்டி எடுப்பதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வந்து அந்த டான்மை நிறுவனத்தின் மூலமாக அங்கே செயல்பட்டு வரக்கூடிய அந்த குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் என்பது அங்கே அமைந்திருக்கிறது. நான் இங்கே இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று, எங்களுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா.
தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்றால் வாழும் பெரியார். வாழும் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் படாது என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் வைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னை இந்த அவைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி மேல்மலையனூர் ஊராட்சியில் அந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை தினம் அன்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் வந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி குளம் என்பது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையினால அங்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடை காணிக்கை எப்படி திருநள்ளாறுல வந்து ஆடைகளை காணிக்கையாக கொடுக்கிறார்களோ அதுபோல் அந்த குளத்திலேயே ஆடைகளை விட்டுவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த குளத்தை பராமரிப்பதற்கு உடனடியாக உள்ளாட்சி துறையும் இந்து சமய அறநிலைத்துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டு, மிக முக்கிய பிரச்சனையாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சிப்காட் விரிவாக்கத்தை மேல்மா பகுதியில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட நேரில் வந்து சென்று அந்த போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிறிது காலம் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சிப்காட் விரிவாக்கம் தொடரும், அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள், சிப்காட் வட்டாட்சியர்கள் எல்லாம் அங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய அரசு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்ததோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் என்பது முழுமையாக கிராமப்புற பகுதி, அதுவும் இல்லாமல் முப்போகம் விளைவிக்கின்ற விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை தான் எங்களுடைய விருப்பமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல்மாவுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு எந்த விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் ஆல்ரெடி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பதிலுக்கு நன்றி. என்னால் அங்கே வந்து தாசில்தார் அவர்கள் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தான் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அமைச்சர் கூறியவர்கள் அதே போல் செஞ்சி சட்டத்துறையின் சார்பாக செஞ்சியில் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் ஒரு அடிஷனல் சப்கோர்ட் தேவை என்று கடந்த ஆட்சி காலத்திலேயே அதற்கான கருத்துரை எல்லாம் பெறப்பட்டு அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டை உடனடியாக ஏன்னா பல வழக்குகள் செஞ்சி பகுதியில் பொறுத்த வரைக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் திண்டிவனம் செல்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டுக்கு எந்த கூடுதல் செலவினமும் கிடையாது, நமக்கான அனுமதி மட்டும்தான் தேவை. அரசாங்கத்திடம் அந்த அனுமதி நிலுவையில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஏடிசி கோர்ட் சப்கோர்ட்டை கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவிட்டார்கள். அந்த 717 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் என்று கூறப்பட்டவை பள்ளியின் அருகாமையிலும் பேருந்து நிலையங்கள் அருகாமையிலும் அடுத்தபடியாக சுகாதாரத்துறை நிறுவனங்களின் அருகாமையிலும் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் என்று இங்கே அறிவித்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தவறா யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவில்லை. 717 கடைகள் மூடி இருக்கிறதா? அவர்கள் மூடியிருந்தாலும் கூட வருவாயை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து மூடியிருக்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்வது போல் அங்கே பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் என்று சொன்னால் செஞ்சி பேரூராட்சியில் சாணக்கியா என்ற பள்ளி இயங்கி வருகிறது. அதுல இருந்து 300 மீட்டர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிராகவே ஒரு கடை செயல்பட்டு வருகிறது. வரிக்கல் என்ற ஊராட்சியில், செஞ்சி தொகுதியை பொறுத்தவரையில் வரிக்கல் என்ற ஊராட்சியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை என்பது இன்றைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆலம்புண்டி அரசு மேல்நிலை பள்ளியின் அருகாமையில் 300 மீட்டர்ல ஆலம்புண்டி என்ற ஊராட்சியில் அரசு மேல்நிலை பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு கடை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக உங்களுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடைகள். அவைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கோ இல்லை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர். மதுவிலக்கு பத்தி தான் அவர் சொன்ன விஷயம் தான். பதில் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்து ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப
ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதினால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள் அல்ல. என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கணேஷ்குமார் அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் என் தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நீட்டினால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட 2வது மரணம் செஞ்சி தொகுதி பெருவலூர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் பார்த்திபா என்ற ஒரு மாணவி கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட்ல தேர்வு செய்ய முடியாத தற்கொலையில் செய்து கொண்டால், அப்பொழுது அந்த இறப்பிற்கு அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தெரிவித்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த ஊர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த துணை சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அந்த பிள்ளை அங்க கொண்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருக்கலாம், எங்களால இங்கிருந்து சேத்பட்டு வரைக்கும் கொண்டு போவது காலத்துக்குள்ள அந்த பிள்ளை இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நடந்து இன்று வரை 8 ஆண்டு காலம் ஆகிறது. நீட்டும் ஒழிக்கப்படவில்லை, அந்த கிராமத்தில் அந்த சுகாதார நிலையமும் துவங்கப்படவில்லை. எனவே நடைபெறுகின்ற அரசு முன்னுரிமை கொடுத்து அந்த பெருவலூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரலாற்றிலேயே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த பட்ஜெட். என கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் நிறைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெறுகின்ற ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 392 வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகள் மட்டும்தான் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு மக்கள் பெரிதளவில் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் தயக்கமும் இருக்கிறது. உன்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னால் பேசிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்க கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் 2,500 ரூபாய் யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னார். நாங்க போகும்போது கேட்கறாங்க, எப்ப கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சிலிண்டர் எப்ப வரும் எங்களை கேட்கிறாங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு எப்பொழுது இந்த பணம் எங்களுடைய ஊக்கத்தொகை 4,000 ரூபாய் வரும்னு கேட்கிறாங்க. கரும்புக்கு விலை எப்போது ஏற்றப்படும் என்று கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய். இப்பதான் சார் ஆரம்பிக்கிறேன். அவர்களே தொகுதி பத்தி நிறைய வச்சிருக்கேன், அது அப்புறம் கொடுக்குறேன். நான் அந்த கொள்கை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் தொகுதி சார்ந்து நாங்க பேசினே தவிர, அதை தாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுகின்ற பட்ஜெட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்ல 1000 பேருந்துகள் ஜிசிசி முறையிலே வாங்கி இயக்கப்படும் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு என்று சொந்தமாக பேருந்துகள் வாங்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்பொழுது இயல்பாகவே இந்த போக்குவரத்து துறை ஒரு தனியார் மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. என பல கிராமங்கள்ல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பேருந்துகள் இல்ல. அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்திற்கு என்று புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குட்கிராமத்துக்கெல்லாம் இன்னும் செஞ்சி தொகுதியில கரடிக்குப்பம் போன்ற கிராமத்துக்கெல்லாம் பேருந்து இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு பார்க்கல. அதற்கெல்லாம் புதிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அப்படி எந்த அறிவிப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். எதையும் தாண்டி நான் முன்னாடி குறிப்பிட்டது எல்லாம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் சரி, நிதித்துறை செயலாளரும் சரி, இந்த கடன் சுமையெல்லாம் தீர்ப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப 2 ஆண்டு காலத்திற்கு இந்த உங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வராது என்ற பொருள் ஆகிவிடும். அது வருமா வராதா என்பதை இந்த அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை பற்றி மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் முறையாக தான் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரு ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறையில எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 லட்சம் அரசு பணியிடங்கள் இன்றைக்கும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த அரசு வந்தவுடன் நிரப்பப்படுவதற்கான எந்த அறிவிப்பும் இதுல இல்ல. பள்ளிக்கூடங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்காமல் காலி பணியிடங்களை நிரப்பாமல் தரமான கல்வியை நாம் கொடுக்க முடியாது. இதை கொடுத்தாதான் நம்ம ஏஐக்கு வர முடியும். ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவிற்கு பள்ளி கல்விக்கும் விவசாயத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சி துறைக்கென்று எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையில சரியாக குறிப்பிடப்படவில்லை. மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ்
இல்லை என்ற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய 85வது வயதில் தமிழை தேடி என்ற ஒரு நீண்ட பயணத்தை சென்னையிலிருந்து மதுரை வரை மேற்கொண்டார். அந்த மனநிலையை அரசாங்கமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஒரு இதாக, ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பது அவரை பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார். அவருடைய உடையாக இருக்கட்டும், அவருடைய இதுவாக இருக்கட்டும், அப்படி பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய அறிக்கைகளையும் அவருடைய பதிலுரைகளையும் தூய தமிழ் வார்த்தைகள் இடம்பெறுமே ஆனால் அதையும் பின்தொடர்வதற்கு இந்த இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கான கதவுகள் தமிழக அரசிற்கு இன்னும் மூடப்படவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசும்போது மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையிலான திட்டங்கள் இந்த தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.